ஹாய் ஹலோ வெல்கம் டு லிசி சேனல். லிசி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மத்தி மீனும் மாங்காவும் போட்டு தான் ஒரு குழம்பு வைக்க போகிறோம். இது ஒரு கேரளா டிஷ் தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு வேல்யூபுளாக இருந்தால், வீடியோ வேல்யூபுளாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவை பார்த்திங்கன்னா, தேங்காய் அரை முடி தேங்காய் துருக்கி வச்சுருக்கேன், மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, மாங்காய் 3. ஏன்னா வந்து மாங்காய் வந்து நம்ம போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நம்ம இதில் வந்து புளி சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஒரு 3-4 துண்டு. ஏன்னா மாங்காய் வந்து புளிப்பு இல்லை. அதே மாதிரி சாம்பார் வெங்காயம் ஒரு 3-4 சாம்பார் வெங்காயம் போடுறேன். இஞ்சி சின்ன சின்னதாக ஒரு துண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறேன். நான் சின்ன ஜாரில் தான் அரைக்கிறோம். ஸோ திக்காக போட்டோன்னா அரையாது. ஸோ அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் வெந்தயம் வந்து கொஞ்சமாக வறுத்து பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதான் ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போட்டுக்கணும், இல்லைனா குழம்புல கசப்பு தெரியும். அதனால் கொஞ்சோண்டு எடுத்து போடுறேன் நான். இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் பாக்கெட் தான் போடுறேன். நீங்கள் தனியாக வந்து வாங்கி போட்டு வச்சுருந்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கோங்க. சின்ன இதில் நான் கொஞ்சமாக தான் போடுறேன். அது பெரிய கரண்டி, ஆனால் நீங்கள் பார்த்து போடுங்க மஞ்சள்லாம், இல்லைன்னா ரொம்ப அதோட ஸ்மெல் வரும். ஸோ எல்லாம் குவான்டிட்டி பார்த்து போட்டுக்கோங்க. காரம் தேவையாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள்லாம் நான் வந்து சக்தி மசாலா தான் போடுறேன். 1.5 ஸ்பூன் போடுவேன் மிளகாத்தூள். நான் வந்து அதுக்கப்புறம் சட்டிலையும் லைட்டாக போட்டு வச்சுருந்தேன். காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் கலருக்காக. ஸோ கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ போட்டது வெறும் மிளகாத்தூள் தான். இதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன தறி புளி மட்டும் லைட்டாக வச்சேன், கொஞ்சோண்டு வச்சேன். அது நான் இதில் வீடியோவில் இல்லை, பட் ஆனால் நான் அதை வச்சு அரைச்சேன். ஏன்னா நம்ம வந்து புளி கம்மியாக தான் இருக்குது, அதாவது மாங்காயில் வந்து புளிப்பு கம்மியாக இருக்குது, நம்ம புளி ஊற்ற போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். இது வந்து மத்தி மீன், மத்திலாம் கிடையாது, கரெக்டாக மத்தி தான் வாங்கலான்னு போனேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு சொல்லுவாங்க இல்லையா கவலை மீன், அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. இப்போ தேவையான அளவுக்கு இது நான் ஜாரை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து ஊரில் சாலை சொல்லுவாங்க. சாலையும் மாங்காயும் போட்டுட்டு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நல்லாயிருக்கும். நம்ம சட்டியில் வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நிறைய பேர் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட மசாலாலாம் குவான்டிட்டி கூட எடுத்துக்கோங்க. காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இதில் வந்து இன்னும் பச்சை மிளகா நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுப்பேன். அது லைட்டாக கொஞ்சம் கொதி வரும்போது மாங்காய் போட்டுப்பேன். ஆக்சுவலாக மீன் போடுறத நான் வந்து வீடியோ எடுக்கலை, அதுக்குள்ளே கால் வந்தனால எனக்கு வந்து இது காட்ட முடியல. ஸோ ஆனால் மாங்காய் போட்டு கொஞ்சம் அது திளைக்கும்போது மீனும் போட்டுருவேன். இப்போ வந்து கருவேப்பிலையும் இதுவும் தான் பச்சை மிளகாவும் தான் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போடணும். இது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கே தெரியாது. சில பேர் வந்து இதை லைக் பண்ண மாட்டாங்க தேங்காய் ஊற்றினா. ஆனால் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரெகுலராக இப்படியே வைப்பீங்க. சட்டியில் வந்து கலந்து வச்சனால சட்டி வந்து ரொம்ப ஹீட் ஆகலை. ஸோ ஹீட் ஆகி வரும்போது நம்ம வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம மாங்காய் போட்டுக்கலாம்.
ஸோ மூடி வச்சுட்டேன். இப்போ பார்க்கலாம். லைட்டாக ஒரு இதாக இருக்குது, லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி. ஸோ அதனால் நான் மாங்காய் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம அப்போ போட்டு நம்ம அப்போ சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் அந்த மாங்காய் அந்த புளியெல்லாம் வந்து அந்த டேஸ்ட் அதில் குழம்புல இறங்கணும் போது நம்ம நைட்டுக்காக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்போவுமே தெரியும் இல்லையாம்மா, நம்ம மீன் குழம்பெல்லாம் வந்து நம்ம அப்போ சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இதில் நம்ம தேங்காய் தான் சேர்க்குறோம், புளி இல்லாததுனால. ஆனால் மாங்காவோட அந்த புளிப்பே வந்து கெடாமல் இருக்குது இதில். நான் அதில் அதை வேறு சின்ன ஒரு துண்டு நான் புளி வச்சுருந்தேன். ஆனால் அதை வந்து அரைச்சிட்டேன். அதை நம்ம தேங்காயோடு நான் அரைச்சிட்டேன், ஊற்றலாம் இல்லை. இப்போ பாருங்கள் கொதிக்குது. நான் கொதித்த உடனே ஆக்சுவலாக நான் மீன் போட்டிருப்பேன், பட் ஆனால் நான் அதை காட்ட மறந்துட்டேன். ஸோ அதனால் பாருங்கள் மீனெல்லாம் போட்டாச்சு அதில். அது பாருங்கள் மீன் போட்டேன். ஸோ நான் இதில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதுக்குள்ளே கால் வரதே. ஸோ அதனால் அந்த மாங்காய் போட்டு மூடி வைங்க. ஒரு 2-3 நிமிஷம் அந்த கொதி வரும்போது நம்ம மீனும் போட்டுக்கலாம். ஸோ நல்லா கொதித்து குழம்பு நல்லா வற்றி வரும்போது தாளிப்பு போட்டுற வேண்டியது தான். இது சின்ன மீன் தான், சீக்கிரம் வெந்துடும். நான் ஒரு சைடு சாப்பாடுக்கும் தண்ணி வச்சுட்டேன். அரிசி ஊற போட்டாச்சு. இனி வற்றிட்ட அப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து தாளிச்சிட வேண்டியதான். தாளிப்புக்கு என்னென்ன போடணும்னா சாம்பார், வெங்காயம், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, இது 2 தான் நம்ம வந்து போட்டு தாளிக்க போகிறோம். சில பேர் அதை தாளிச்சிட்டு இது பண்ணுவாங்க. நான் வந்து லாஸ்ட்டில் தான் தாளிப்பேன். இப்போது எங்கள் ஊர் ஸ்டைல் அது மாதிரி. ஸோ தேங்காய் எண்ணெயில் தான் அது தாளிக்கணும். ஸோ அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சாம்பார் வெங்காயம் 3-4 சாம்பார் வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு அதில் கறிவேப்பிலை போட்டு நல்லா கோல்டன் கலர் மாதிரி நல்லா முறிஞ்சிடணும். அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதே நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அப்போ ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இது ஃபுல்லாக போடுங்க, பேசி போடுங்க, என்னென்ன போடுறீங்க, எப்படி பண்ணுறீங்கன்னு போடுங்க, இது ஃபாஸ்ட்டாக பார்க்குறதுனால என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறீங்கன்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ வாட்ஸ்அப்லலாம் பார்த்துட்டு, ஸோ அதனால் நான் பெரிய வீடியோவாக லாங்காக போடுறேன். தயவுசெய்து எல்லாருக்கும் உங்களுக்கு கட்டாயமாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இனி வேறு டிஷ்ஷோடு நான் வரேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிங்கன்னா இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப வேலையெல்லாம் இல்லை, ஈஸியாக பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மத்தி மீன் கிடச்சா அதில் வாங்கி பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான், தாளிப்பு போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.